வணக்கம். இந்த வீடியோ இப்போ நான் போடுறது வந்து யாருக்குன்னா, திருமணமான ஆண்களுக்காக போடுறேன். சரிங்களா? இந்த வீடியோ யாருக்கு போடுறேன்? திருமணமான ஆண்களுக்காக போடுறேன். அவங்க எப்படி எப்படிலாம் அமுக்கி வாசிக்கணும் அப்படிங்கிறத தான் போடுறேன் இதில. வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? மற்றபடி கிண்டல் கேலி பண்ணுறதுலாம் என்னுடைய நோக்கம் கிடையாது. சரிங்களா? ஆண்களை வந்து அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணுன்றதெல்லாம் நம்முடைய நோக்கமே கிடையாது. பி காஷியஸ். ஓகேங்களா? ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ் பட் பி ப்ரிப்பேர்டு ஃபார் நெகட்டிவ். நம்மளை எதிர்த்து போர் பண்ண வருது, நாடுகள் நம்மளை எதிர்த்து போர் பண்ண வருது, ரெடி ஆகிட்டாங்க, நம்மளுடைய எல்லையில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னும் பொழுது, அப்போ தான் வந்து ஆயுதங்களை தயாரிப்பதற்காக நான் இப்போ டெண்டர் விட போகிறேன்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? ஸோ ஏன்னா நம்ம நம்ம நாட்டை சுற்றி நம்மளுடைய எதிரி நாடுகள் வந்து ஆயுதங்களோடு வந்து நிற்கிறாங்க. ஐயா, இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா, சரிப்பா நீ முதல்ல வந்து என்ன பண்ணு, ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கு முதல்ல டெண்டர் விடு அப்படின்னு சொன்னால் அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரி தான் நம்முடைய திருமணமான ஆண்கள் இப்போதைக்கு இருக்கிறாங்க. சரிங்களா? எதுக்குன்னா, எனக்கு வந்து இந்த டிவோர்ஸ் கேஸு, இந்த ஃபேமிலி கேஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் வர்றதெல்லாம் அந்த கேஸ் தான் வருது. நான் என்ன பண்ணுறது? சரிங்களா? நம்ம அட்வொகேட்டாக இருந்துக்கிட்டு வந்து நம்ம ஃபேமிலி கேஸ் வேண்டாம்ப்பா, அது ஒரு தலைவலி, ஃபேமிலி டிஸ்பியூட் எடுக்கிறதுன்றது. ஆனால் அது வேண்டாம், வேறு கேஸ் பார்க்கலாம் அப்படின்னா, திரும்பின இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி டிஸ்பியூட்டு. எங்கே பார்த்தாலும் ஃபேமிலி டிஸ்பியூட் தான் வருது, டிவோர்ஸ் தான் வருது. நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. சரி, வேறு வழி இல்லாமல் மன வருத்தத்தோடு தான் அந்த ஃபேமிலி கேஸையே நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் பாவம், பசங்க ரொம்ப பாவம். அதுதான் என்னுடைய மனசு அதுதான் சொல்லுது, என் மனசாட்சி அதுதான் சொல்லுது. பசங்க ரொம்ப பாவம்ப்பா, பெண்கள் வந்து ரொம்ப இது பண்ணுறாங்கப்பா, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க ஆண்களை. அதுதான் வந்து மெய். நான் வந்து என்னுடைய கோர்ட்டு ப்ராக்டிஸ் அனுபவத்தில் சொல்கிறேன். பசங்க பாவம், லேடிஸ் ரொம்ப பண்ணுறாங்க பசங்களை. சரிங்களா? ஸோ பசங்களே கொஞ்சம் உஷாராக இருங்க, கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க அப்படின்னு இந்த மக்களுக்கு சொல்கிறதுக்கு தான் வந்து நான் இந்த வீடியோவே போடுறேன். ஓகேங்களா? ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, சரி, கமிங் டு த மேட்டர். திருமணமான ஆண்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, திருமணம் செஞ்சீங்க, எதுக்காக செஞ்சீங்க? மனைவியோட வாழ்கிறதுக்கு. அதை மட்டும் செய்யுங்க போதும். எக்ஸ்ட்ராவாக மேற்கொண்டு நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். சரிங்களா? திருமணம் எதற்காக செய்கிறீர்கள் என்று அந்த பையனை கேள்வி கேட்டால் அவனுக்கு பதில் சொல்ல தெரியல. கெக்கப்பக்கான்னு சிரிக்கிறான். டேய், திருமணம் எதுக்குடா செய்கிற? திருமணம் ஏன் செய்கிற? ஃபஸ்ட்டு அதை சொல்லு. அதுக்கு உண்டான வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் மேரேஜ் அப்படின்னா தெரியலான்னு சார்ன்றான். சிரிக்கிறான். திருமணம் செய்வது எதற்காக என்றால், மனைவியை அன்பு செய்யவும் குடும்பமாக வாழவும். இதுதான் அவனுடைய பதில். சரிங்களா? அதுவே அவனுக்கு தெரியல, அவன் எங்கேருந்து வாழ போகிறான்னு தெரியல. சரிங்களா? இதில் மேட்டர் என்னென்னா, நீ எதுக்காக திருமணம் பண்ண உன் மனைவியை? அவள் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு தானே, அன்பு செய்யவும் குடும்பமாக வாழவும். அதை மட்டும்தான் பண்ணணும். அதுக்கு மேற்கொண்டு எதனா நீ பண்ணனா நீ மாட்டிக்குவ. ஏன்னா உன் பக்கம், ஆண்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் சட்டம் பெண்களுக்கு சாதகமாக இருக்குது. உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது கண்ணு, வாய்ப்பே கிடையாது. நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் 1/2 இன்ச்சு நகராதுன்னு ஒரு காமெடி ஒன்று வரும் படத்தில். அந்த மாதிரி வந்து நீ இப்போ எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும் நீ 500 கோடி வச்சுக்கோ, 1000 கோடி வச்சுக்கோ, நீ டிஜிபி ஆஃப் தமிழ்நாடுவாக கூட இரு, நீ பிரதான் மந்திரியாக கூட இரு, நீ கவர்னரு பிரசிடெண்ட்டாக கூட இரு, நீ எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக வேணாரு, எவ்வளோ பெரிய செல்வாக்கு மிக்கவனாக இருந்தாலும் இரு, ஃபேமிலி டிஸ்பியூட்டு, ஃபேமிலி கேஸ் வந்துருச்சுன்னா நீ காலி ஆகிடுவ. அதுதான் நான் இப்போது என்னுடைய கோர்ட்டு ப்ராக்டிஸில் நான் கண்ட அனுபவபூர்வமான உண்மையும் சத்தியமும். இதை விட நான் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் வந்து அந்த கட்சி, நான் இந்த கட்சி, நான் அவ்வளோ ஊர் தலைவர், நான் அந்த தலைவர், இந்த தலைவர், நான் இந்த போஸ்டிங்கு, எங்கள் அப்பா அவ்வளோ பெரிய ஆள், நான் இதெல்லாம் அங்கே வேலைக்கே ஆகாது கோர்ட்டில். ஃபேமிலி டிஸ்பியூட் வந்துருச்சுன்னா நீ காலி ஆகிடுவ. சரியா? நான் வந்து இதை மிரட்டுறதுக்காக சொல்லலை, கிண்டல் கேலிக்காக சொல்லலை. நான் வந்து கோர்ட்டு ப்ராக்டிஸில் நான் பார்த்து நான் ரொம்ப மனசு व्यசனப்பட்டு தான் அதை சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால் திருமணமான ஆண்களே ஜாக்கிரதையாக இருங்கள். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுங்க, கொஞ்சம் அமுங்கி போயிடுங்க. ஓகேங்களா? வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நான். சரிங்களா? சரி, இப்போ பார்ப்போம் என்ன பண்ணணும் அப்படின்னா, திருமணமான ஆண்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், என் மனைவி வரும்போது +2 தான் சார் படித்தா. அதுக்கப்புறம் நான் என்னுடைய சொந்த உழைப்புலையும் முயற்சியிலையும் அங்கே இங்கே கடன் வாங்கி கஷ்டப்பட்டு என் ஒய்ஃபை வந்து நான் பிடெக்கு, பிஇ, எம்டிஏ, எம்சிஏ பெரிய லெவலுக்கு படிக்க வச்சிட்டேன் சார் அப்படின்னு நீ சொல்கிறேன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைப்பா. உன் தலையெழுத்து நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து எங்ககிட்ட வருது, எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு. என்னம்மா விஷயம் அப்படின்னா,
என்னதான் பிரச்சனை உனக்கு? இல்லை சார், என் கணவர் வந்து ஃபயர் சர்வீஸில், தமிழ்நாடு ஃபயர் சர்வீஸில் வேலை செய்கிறாரு. அப்போனா கவர்மெண்ட் சர்வெண்ட்டா? ஆமாம் சார், தமிழ்நாடு ஃபயர் சர்வீஸ், ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாருங்க. சரிங்களா? அவர் கவர்மெண்ட் வேலை. ஆனால் அவர் வந்து ஒரு சொங்கி. சொங்கி அப்படின்ற வார்த்தைக்கு நீங்கள் அதை வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் அகராதியில் போய் பார்க்குறீங்களா, எங்கே போய் பார்க்குறீங்களோ பாருங்கள். அது சொங்கி சார், அவர் சுத்த தொம்மை சார் அவர். கொஞ்சம் கரெக்டாக பேசுமா, புரியலம்மா எனக்கு. அதான் சார் வேலைக்கு ஆக மாட்டார் சார் அப்படின்ச்சு. என்னம்மா வேலைக்கு ஆக மாட்டார்? பின் என்ன சார், அவன் கவர்மெண்ட்டில் ஒரு சின்ன கான்ஸ்டபிள் வேலை கிடைச்சாலே பெரிய லெவலுக்கு போகிறான். இவர் 10 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்நாடு ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரே போஸ்டிங்கில் தான் உட்காந்துருக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் ஷிஃப்ட்டு முடிஞ்ச உடனே ஸ்ட்ரைட்டாக அம்மா வீட்டுக்கு போகிறாரு. அம்மா வீட்லேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டு அப்படியே டியூட்டிக்கு போகிறாரு. என் வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாரு. அதனால் பிரித்து விட்ருங்க சார் அப்படின்னுச்சு. அதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது, நீ பண்ணுறது தப்புமா, தயவு செஞ்சு எத்த காலி பண்ணு முதல்ல அப்படின்னு சொன்னாலும் முடியாதுன்னு வந்து ஒத்த காலில் நிற்குது. இதில் அந்த பிள்ளையாண்டா என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, இந்த பொண்ணை படிக்க வச்சு 1 டிகிரிக்கு 2 டிகிரி படிக்க வச்சு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துக்கிறாரு. அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் அமுக்கி வாசித்தேன், இனிமேல் நான் பெப்பரை பேனை வாசிப்பேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுது, எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சி போச்சு, எனக்கு இனி நீ தேவை கிடையாது, சரியா, அதனால் நான் விவாகரத்து நோட்டீஸ் விட்றேன்னு சொல்லிட்டு அது நம்ம ஆஃபீஸில் வந்து உட்காந்து விவாகரத்து கண்டஸ்டட் டிவோர்ஸுக்கு மனு போடுங்க சார்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து நிற்கிது. அப்போ தான் நான் யோசிச்சேன், அட பாவி, அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, அவருக்கு தமிழ்நாடு ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாலுமே கூட அவருக்கு வந்து உடம்பு வந்து கொஞ்சம் அவ்வளோ ஃபிட்னஸ் கிடையாது, கரெக்டுங்களா, ஏதோ சம்திங் உடம்புல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அதனால் வந்து அவர் வந்த போஸ்டிங் எல்லாம் வேண்டாம், நான் இந்த போஸ்டிங்லேயே உட்காந்துக்கிறேன், எனக்கு போதும் அப்படின்னு அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அவர் அப்படியே அதே போஸ்டிங்கில் இருக்கிறாரு. அது இந்த அம்மாவுக்கு பிடிக்கல. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அவரே தன்னுடைய சொந்த செலவில் இந்த பொண்ணை படிக்க வச்சு 1 டிகிரி 2 டிகிரிலாம் பண்ணி ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணி பல பேர் கையில் காலில் விழுந்து அங்கே இங்கே ரெக்கமெண்டேஷன்லாம் வாங்கி ஐயா வந்து அந்த பொண்ணுக்கு கவர்மெண்ட்டில் வேலை வாங்கி கொடுத்த உடனே கிளிக்கு ரெக்க முளைச்சி கொடுத்தோ, கிளி ரொம்ப பறந்து போயிடுத்தோ அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்ணுது, இனிமேல் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சி போச்சு, நீயும் கவர்மெண்ட் நானும் கவர்மெண்ட்டு, உனக்கு மட்டும் தான் கவர்மெண்ட் சம்பளம் இல்லை, எனக்கும் தான் கவர்மெண்ட் சம்பளம்ட்டு, எனக்கு தான் கவர்மெண்ட் சம்பளம், அதனால் எனக்கு நீ தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து அது விவாகரத்துக்கு வந்து நிற்கிது. இப்போ இதில் உங்களுக்கு என்ன தெரியுது, திருமணம் என்பது எதற்காக செய்கிறீர்கள்? திருமணம் செய்வது எதற்காக? அன்பு செய்யவும், மனைவியை அன்பு செய்யவும், குடும்பமாக வாழவும். இந்த கேள்விக்கு திருமணம் எதற்காக செய்கிறீர்கள்? மனைவியை அன்பு செய்யவும், குடும்பமாக வாழவும். இதைத்தான் நீங்கள் செய்யணும். அதை விட்டு என்னுடைய சொந்த செலவில் நான் பொண்ணை படிக்க வைக்கிறேன்னா நீங்களே வந்து சூனியம் வச்சுக்கிறீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நான் வந்து தேவையில்லாதெல்லாம் பேசலை. என் ஆஃபீஸில் எனக்கு விவாகரத்து கேஸ் வருது, அதை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், வந்ததை தான் பேசிகிட்டு இருக்கேன், ஓகேங்களா. எங்கெங்கேயோ நடந்த கதையெல்லாம் நான் பேசலை. எனக்கு என்ன வருதோ அதை, என்னுடைய கேஸ் என்ன வருதோ எனக்கு வர்ற கேஸை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், சரிங்களா. ஆகையினால் கல்யாணம் பண்ணிங்களா, ஒழுங்காக வந்து அன்பு செய்யுங்க, குடும்பமாக வாழுங்க. தேவையில்லாமல் உங்களுடைய பணத்தை செலவு பண்ணி யார்கிட்டயோ போய் ரெக்கமெண்டேஷனுக்கு போய் நின்று எவன் கையில் காலையோ உழுந்து வேலை வாங்கி கொடுத்து கடைசியில் நீங்களே ஆப்பை வாங்கி கட்டிக்காதீங்க, சரிங்களா. உங்கள் கை காசை போட்டு உங்கள் மனைவிக்கு தாலி கட்டி மனைவியாக வந்துட்டோமா, இதுக்கப்புறம் உன்னுடைய தகுதி திறமைக்கு நீ என்ன படிக்கிறியோ உன் கை காசு போட்டு நீ படிச்சிக்கோ, நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சிக்கோ, அந்த பணம் எனக்கு வேண்டாம், உன் அக்கௌண்ட்லேயே வை, உங்கள் அப்பா அம்மாவுக்கு கூட, இல்லை உன் பிள்ளைக்கு நீ வை, எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு வாழ்கிறீங்கன்னா நீங்கள் பிரச்சனை இல்லாமல் பீஸ்ஃபுல் லைஃப் வாழுவீங்க. அதை விட்டுட்டு உங்கள் கை காசை போட்டு மனைவிக்கு நீங்கள் படிக்க வைக்கிறீங்கன்னா அது வந்து ஒன்றும் கேள்விக்குறி. அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் வாங்கி கொடுக்குறீங்கன்னா அதுவும் கேள்விக்குறி தான். நீங்கள் அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னாலும் இப்போ இன்னொரு விவாகரத்து கேஸ் வந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறது, அந்த மாமியார் சொல்லுது, என் பிள்ளை தான் சார் அந்த பொண்ணுக்கு வேலை வாங்கி கொடுத்தான், இன்றைக்கி அந்த பொண்ணு 40,000 ரூபா சம்பாதிக்குது, நேற்று வேலை இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு வரும்பொழுது வேலை இல்லாமல் வந்துச்சு சார், சும்மா படிச்சிருக்குது அவ்வளோதான், இல்லைன்னு சொல்லலை, படிச்சிருக்குது, ஆனால் என் பையன் தான் சார் அந்த பொண்ணுக்கு வேலை வாங்கி கொடுத்தான், இன்றைக்கி என் பையன் 60,000 ரூபா சம்பாதிக்கிற மாதிரி அந்த பொண்ணு 40,000 ரூபா சம்பாதிக்குது, ஏதோ சண்டை பிரச்சனை வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு சண்டை போட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிடுச்சு, இப்போ அங்கே போய்கிட்டு விவாகரத்து நோட்டீஸ் விடுது சார் அப்படின்னு இந்த மாமியார் சொல்கிறாங்க. அதோட ஹைலைட் என்னென்னா, கன்சல்டேஷன்லாம் முடித்ததுக்கப்புறம் அப்பா நம்ம வக்கீல் சாருக்கு ஒரு 300 ரூபா ஃபீஸ் எடுத்து கொடுத்துரு, கன்சல்டிங் ஃபீஸ் அப்படின்னாங்க. அங்கே தான் சுவாரஸ்யமான விஷயம். அப்போ தான் நான் சொன்னேன், உனக்கு உட்காந்து ஃபேமிலி லா என்ன அப்படிங்கிறது வந்து நான் உட்காந்து உனக்கு 1 மணி நேரம் விளக்குனதுக்கு நீ எனக்கு 300 ரூபா ஃபீஸ் கொடுப்பியா? ஃபீஸ் என்னன்றதை நான் தான் முடிவு பண்ணணும், ஏன் ஃபீஸை நீ முடிவு பண்ணக்கூடாதம்மா? இல்லைங்க, நிறைய சொத்து சொகம் நிறையா காசு பணம் இருந்தாலும் நாங்கள் வந்து எல்லாருக்கும் அள்ளி கொடுக்க மாட்டோம், கிள்ளி தான் கொடுப்போம் அப்படின்னா அது நீ வேற எங்கேயா வச்சுக்கோ. வக்கீல் ஆஃபீஸில் என்னோட ஆஃபீஸில் வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு 300 ரூபா ஃபீஸ் கொடுக்க சொல்லி நீ சொல்லக்கூடாது அதை, கரெக்டாக. இப்போ தெரியுதுங்களா, இப்போ இவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க தெரியுதுங்களா, இதுதான் விஷயம். என்கிட்ட உட்காந்து 1 மணி நேரம் என்கிட்ட ஃபேமிலி லா என்ன அப்படிங்கிறத விளக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ஐயாவுக்கு 300 ரூபா ஃபீஸ் எடுத்து கொடுத்துரு அப்படின்றாங்க அவங்க, சரிங்களா.
அதாவது வக்கீலோட ஃபீஸ் என்னன்றதை வக்கீல் தான் நிர்ணயம் பண்ணணும், அடுத்தவங்க நிர்ணயம் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதுதான் சொல்ல வரேன். உங்கள் கை காசு போட்டு படிக்க வைக்காதீங்க. திருமணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள படிக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் குடும்பத்தை அவங்க பார்த்தா போதும். இல்லைனா அவங்களோட திறமைக்கு, அவங்களுடைய கல்வி தகுதிக்கு என்ன வேலை கிடைக்குதோ அவங்க வேலைக்கு போட்டோம், அவங்க சம்பாதிக்கிட்டோம், அவங்க அக்கௌண்ட்லேயே வச்சுக்கிட்டோம். அந்த பணத்தை நீங்கள் கேட்காதீங்க. கேட்டிங்கன்னா அசிங்கப்படுவீங்க, அவமானப்படுவீங்க, கோர்ட்டு வாசப்படி ஏறி வந்து நிற்பீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்று, உங்களுடைய பணத்தை உங்களுடைய வருமானத்தை கொண்டு போய் அவங்க அக்கௌண்ட்டில் போடாதீங்க. இங்கே ஒரு பையன் அப்படி தான் பண்ணியிருக்கிறான். மிகப்பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பயங்கரமான நாலேஜ் அவருக்கு. சரிங்களா? ஆனால் அந்த பொண்ணு அவரை விட நாலேஜ். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான நாலேஜுங்க. அவங்க தான் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அவங்க தான் எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சாங்க, ராக்கெட்டை அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க, அப்துல் கலாமுக்கு அவங்க தான் பாடம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? கம்ப்யூட்டரில் இருக்கிற அந்த C++, ஜாவா, காவா, என்னென்னமோ இருக்குது, அந்த பைத்தான், இது எல்லாத்தையும் அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? டெலிஃபோனை கண்டுபிடிச்சது அவங்க தான். எல்லாத்தையும் இன்றைக்கி இருக்கிற நம்ம டெக்னாலஜி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதே அவங்க தான் அப்படின்ற லெவலில் அவங்க பில்டப் விடுவாங்க. சரிங்களா? வாயில் நுனி நாக்கில் இங்கிலீஷ் வருது, ஆனால் வாழ்க்கை போச்சு. சரிங்களா? அதை பற்றி அவங்க கவலைப்படுற மாதிரி இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, ஆமாங்க, கணவர் வந்து அவருக்கு 1 லட்ச ரூபா சம்பளம், எனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம். அவருக்கு வந்து பிடிப்புலாம் போக அவருடைய சம்பளத்தை கொண்டு வந்து அப்படியே அவர் என்னுடைய அக்கௌண்ட்டில் போட்டுருவார், நான் அதை சேவ் பண்ணுவேன். இப்படி சேவ் பண்ணி ஒரு 13 லட்ச ரூபா நாங்கள் 2 பேரும் சேர்த்துட்டோம். சரிங்களா? இப்போ அதில் என்ன ஆகிப்போச்சு, அவருடைய பணத்தை என் அக்கௌண்ட்டில் போட்டார் இல்லையா? என் அக்கௌண்ட்டில் போட்டால் அது என்னுடைய பணம் தானே. அதனால் அது என் அக்கௌண்ட்டில் இருக்கிறதுனால அது என்னுடைய பணம். அதனால் அந்த பணத்தை அவருக்கு தர முடியாது, எனக்கு விவாகரத்து வேணும். அவர் உடனடியாக விவாகரத்து கொடுத்தாகணும், இன்றைக்கே கொடுத்தாகணும். அந்த பொண்ணு வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து நிற்குது. இப்போ அவன் சொல்கிறான், அவனுக்கு விவாகரத்து நான் தாராளமாக கொடுத்துட்றேன், நான் சேமித்த பணம் அந்த 13 லட்சத்தை கொடுமா, நான் வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னா அந்த பொண்ணு கொடுக்க மாட்டேங்குது. அப்போ தானே அந்த பையன்கிட்ட கேட்டேன், தம்பி உனக்குன்னு ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்குதா இல்லையா? எதுக்கு உன்னுடைய பணத்தை கொண்டு போய் அந்த பொண்ணு அக்கௌண்ட்டில் போட்டா? இல்லை, நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவின்றதுனால போட்டோம். உங்கள் 2 பேரும், நீங்கள் 2 பேருமே வந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கோங்கப்பா. ஜாயிண்ட் அக்கௌண்ட்டோ அல்லது எய்தர் ஆர் சர்வைவர் அக்கௌண்ட் வச்சுருந்து அதில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல. அந்த பொண்ணுக்கு செப்பரேட் அக்கௌண்ட்டு, உனக்கு செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும்போது உன் பணத்தை கொண்டு போய் எதுக்குப்பா அந்த பொண்ணு அக்கௌண்ட்டில் போட்டு, இப்போ அந்த பொண்ணு அக்கௌண்ட்டில் 13 லட்ச ரூபா அந்த பொண்ணு அக்கௌண்ட்டில் இருக்குது. அது உன்னுடைய பணம், அதுவே சொல்லுது, அது என்னுடைய பணம் இல்லைங்க, அது அவருடைய பணம் தான் சொல்லுது. ஆனால் அந்த பணத்தை தரமாட்டேங்குது. 13 லட்சம் ரூபாங்க அந்த பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. இப்போ 13 லட்ச ரூபாய் அந்த பொண்ணுக்கு லாபம், இப்போ இந்த பையனுக்கு அது நஷ்டம். நீ எங்கே போய் வாங்கிக்கோன்னு அந்த பொண்ணு சேலஞ்ச் பண்ணுது அவங்ககிட்ட. இப்போ அந்த பையனுக்கு 3 பட்ட நாமத்தை போட்டாச்சு அந்த பொண்ணு. சரிங்களா? நான் வந்து எங்கெங்கேயோ நடக்கிற கதையெல்லாம் பேசலை. என் ஆஃபீஸுக்கு எனக்கு வந்து விவாகரத்து கதையை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? ஆகையினால கொஞ்சம் உஷாராக இருங்க, சுதாரிப்பாக இருங்க ஆண்களே. சரிங்களா? உங்களுடைய பணத்தை உங்களுடைய அக்கௌண்ட்டில், பேங்க் அக்கௌண்ட்டில் போடுங்க. உங்களுக்கும் மனைவிக்கும் எய்தர் ஆர் சர்வைவர் பேங்க் அக்கௌண்ட்டை கூட வேண்டாம், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை கூட வேண்டாம். உன் பணத்தை நீ வச்சுக்கோ, உன் பணத்தை நீ வச்சுக்கோ. கணவன் வச்சுக்கிட்டோம், மனைவி பணத்தை அவங்க வச்சுக்கிட்டோம். சரியா? அதை விட்டுட்டு இந்த பையன் கொண்டு போய் அந்த பொண்ணு பேரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ 13 லட்ச ரூபா அந்த பொண்ணு எடுத்துகிட்டு போகுது. இப்போ இவனுக்கு ஃபுல்லாக லாஸ். இவனுக்கு காசே கிடையாது, இவன் ஜீரோ. இப்போ யார்கிட்ட பணம் இருக்கோ அவன் தான் வின் பண்ணுவான். எவன்கிட்ட பணம் இருக்குதோ அவன் தான் அந்த பூமியில் வாழ முடியும். எவன்கிட்ட பணம் இருக்குதோ அவன் தான் இந்த பூமியில் போட்டியில் கலந்து கொள்ள முடியும். வாழ்க்கையே இப்போ போட்டி ஆகி போச்சு. சரிங்களா? இப்போ இதில் லாஸ் ஆனது யார்? அந்த பையன். இப்போ கெயின் ஆனது யார்? அந்த பொண்ணு. இப்போ அந்த பொண்ணு கெத்தா அப்படி நிற்கிது, இந்த பையன் அப்படி வெத்தா அப்படி நின்றுக்கிறான். சரிங்களா? இப்போ அந்த பையன் சைடில் நம்ம நிற்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஐயா என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா, தன்னுடைய சொந்த காசை போட்டு அந்த பொண்ணு பேரில் ஒரு காரை வாங்கி கொடுத்துக்கிறான். அவன் பேர் யாரும், அவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவன் நுனி நாக்கில் இங்கிலீஷ் வருது, ஆனால் இப்படி ஒரு முட்டாளாக இருக்கிறான் அவன். அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டை கண்டுபிடிச்சது அதுதான், கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சது அதுதான், இந்த மற்ற எல்லா சாஃப்ட்வேர் லாங்குவேஜஸை கண்டுபிடிச்சதும் அந்த பொண்ணு தான். அப்துல் கலாமுக்கே அந்த பொண்ணு எப்படி ராக்கெட் ஓட்டணும்னு சொல்லி கொடுத்தது அந்த பொண்ணு தான். அந்த ராக்கெட்டை கண்டுபிடிச்சது அதுதான். அப்துல் கலாமுக்கு பாடம் எடுத்ததே அந்த பொண்ணு தான் வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பொண்ணு எவ்வளோ நாலேஜ் இருக்கும் பாருங்கள். கூடவே இந்த கிரிமினல் நாலேஜும் இருக்குது. வாழ்க்கை போச்சு. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். கரெக்டுங்களா? தன்னைத்தான் புகழுகிறவன் நீதிமான் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுதுங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதில் என்ன மேட்டர்னா, 2 பேரும் தனித்தனியாக அக்கௌண்ட் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பணத்தை அவங்கக்கிட்ட போடாதீங்க, அவங்க பணத்தை உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுக்காதீங்க. கரெக்டுங்களா? உங்களுக்கு காரு வேணும் அப்படின்னா
காரை வந்து பையன்களே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், காரை உங்கள் பேரில் வாங்குங்க. அந்த பொண்ணு பேரில் காரை வாங்குறீங்க சரிங்களா? இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பையன் தான் கை காசு போட்டு அந்த பொண்ணு பேரில் காரை ரெஜிஸ்டர் பண்ணி காரை வாங்கியிருக்கிறான். இப்போ அந்த கார் எனக்கு கொடுமா, நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த பொண்ணு இந்த கார் என் பேரில் இருக்குது, இது என்னுடைய காரு, இந்த காரை வேற நீ கை வைக்கக்கூடாது, நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அந்த பொண்ணு ஒத்த காலில் நிற்குது. காரையும் அந்த பொண்ணு எடுத்துக்கிச்சு. இப்போ இவன் என்ன ஆனா, ஓட்டாண்டி ஆனா. எதுக்கு ராஜா, எதுக்கு திருமணம் செய்கிறீர்கள்? குடும்பமாக வாழவும், மனைவியை அன்பு செய்யவும், குடும்பமாக வாழவும் தான் நான் திருமணம் செய்கிறேன். இந்த கேள்விக்கு தானே பதில். அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணு அக்கௌண்ட்டில் பணம் போடுற? அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணு பேரில் காரை வாங்குற? அந்த காரை எதுக்கு உன் சொந்த காசு போட்டு அந்த பொண்ணு பேரில் வாங்கி கொடுத்த? இப்போ காரையும் அந்த பொண்ணு தூக்கிட்டு போச்சு. 13 லட்ச ரூபாய் காசையும் அந்த பொண்ணு எடுத்துகிட்டு போச்சு. நீ எங்கே நிற்கிற? நடுத்தரில் நிற்கிற. அப்போது அவனுக்கு ஆப்பு அவனே. கரெக்டா இல்லையா? தானே உட்கார்ந்த தானே தலைவன் வாழ்கன்னு அந்த விவேக் படத்தில் காமெடி ஒன்று வருங்க. விவேக் வந்து அந்த பேக்கில் வந்து அவருக்கு சூடு போட்டுரும். உடனே அவன் சொல்லுவான், கூட இருக்கிறவன் சொல்லுவான், தானே உட்கார்ந்த தானே தலைவன் வாழ்க அப்படின்வான். அந்த மாதிரி தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிட்ட பையா நீ வந்து என்ன ஆன, நடு ரோட்டில் நிற்கிற. இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுது, உங்ககிட்ட விவாகரத்தை நான் வாங்கிக்குவேன், நீ கொடுக்கலனாலும் நான் கண்டெஸ்ட் பண்ணி வாங்குவேன் கோர்ட்டில். சார் தான் போடான்னு அந்த பொண்ணு சொல்லுது. இது எனக்கு வந்த கேஸ் சரிங்களா? ஸோ அதனால் கார் வாங்குறீங்கன்னா உங்கள் பேரில் வாங்கிக்கோங்க, அந்த பொண்ணு பேரில் வாங்காதீங்க, உங்கள் மனைவியின் பேரில் அதை வாங்காதீங்க. சிவாஜி படம் ஒன்று பார்த்துருப்பீங்க. அதில் என்ன வரும்னா, நாணயம் அந்த படம் பேருன்னு நினைக்கிறேன். நாணயம் மனுஷனுக்கு அவசியம், அந்த பாட்டு வரும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி கேளுங்க. அதில் ஒரு வார்த்தை வரும், கடனை வாங்கி மாடி வீடு கட்டக்கூடாது, அதை உடனடியாக மனைவி பேரில் மாற்றி எழுதக்கூடாதுன்னு ஒரு வரி வரும். இது சிவாஜியோடைய படம், பிளாக் அண்ட் ஒயிட் படம். அது நீங்கள் இதில் நாணயம்னு நினைக்கிறேன் அந்த படத்தோட பேர். நாணயம் மனுஷனுக்கு அவசியம் தான் பாட்டு. கடனை வாங்கி மாடி வீடு கட்டக்கூடாது, அதை உடனடியாக மனைவி பேரில் மாற்றி எழுதக்கூடாதுன்னு அந்த பாட்டு வரி வரும். அது சிவாஜி பாடியிருப்பார். நீங்கள் வேணால் கூகுளில் போயிட்டு யூடியூப்பில் போய் இதை டவுன்லோடு பண்ணி கேளுங்க சரிங்களா? இதை வந்து 1950லேயோ 55லேயோ 60லேயோ அந்த படம் வந்துருக்குது. இப்போ 2024 சரிங்களா? அப்போ அந்த காலத்திலே சொன்னவன் யார், புத்திசாலியா? இல்லை இப்போ நான் புதுசாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் எதையுமே புதுசாக சொல்லலை, புரியுதுங்களா? அன்றைக்கும் இதுதான் நடந்தது, இன்றைக்கும் இதுதான் நடக்குது, நாளைக்கும் இதுதான் நடக்கும். பைபிளில் பிரசங்கியின் வாக்கியங்கள், சாலமோனின் தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோன் ஞானி. சாலமோன் தான் அதில் பிரசங்கி, அவர் தான் பிரசங்கிப்பார். அவருடைய வாக்கியங்கள் நேற்று நடந்தது தான் இன்றும் நடந்தது, இன்று நடந்தது தான் நாளைக்கும் நடக்கும். பூமியின் கீழ் அனைத்து காரியம், சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற அனைத்து காரியமும் மாயை என்று கண்டேன் அப்படின்னு அவர் சரிங்களா? அதனால் எல்லாமே மாயையாக போகும்போது நீ ஏன்ப்பா தேவையில்லாமல் வந்து உன் காசையெல்லாம் கொண்டு போய் அடுத்தவங்ககிட்ட கொடுத்து தானம் பண்ணுற? அடுத்தவன் நீங்கள் யார்? உன்னோட ஒய்ஃப். கடவுள் என்ன சொல்கிறாரு, உன் சத்துருக்கள் உன் சொந்த வீட்டாரே, உனக்கு வேறு யாரும் ஆப்பு வைக்க மாட்டாங்க, உன் கூட இருக்கிறவன் தான் உனக்கு ஆப்பு வைப்பான். உன் கூட அதிகமாக இருக்கிறது யார்? உன் ஒய்ஃப். என் கூட அதிகமாக என் ஒய்ஃப் இருக்கவே இல்லையங்க. நான் காலைலாம் 9 மணிக்கு போயிடுறேன், நைட் 9 மணிக்கு தான் வரேன், 12 மணி நேரம் நான் வேலை பார்க்குறேன், அந்த பொண்ணு அந்த கம்பெனியில் வேலை பார்க்குது. இதெல்லாம் நல்லா வியாக்கியானம் பேச தெரியுது, ஆனால் இருக்கிறத விட்டாச்சு சரிங்களா? இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த பொண்ணு விவாகரத்து கேட்டதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணும் அப்படின்னா, சிஆர்பிசி 125ல் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு செக்ஷன் 125ல் மெயின்டெனன்ஸ் கேட்டு போடும், கேஸை போடும். என் கணவர் எனக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஓகேவா? ஏற்கனவே நீ காரையும் விட்டுட்ட, 13 லட்ச ரூபாய் காசையும் விட்டுட்ட. அது மட்டும் இல்லாமல் 7 வருஷம் அந்த பொண்ணை உட்கார வச்சு சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணியிருக்கிறான். இவன் என்ன கேட்குறான், அப்போ நான் 7 வருஷம் என் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டல, அந்த பணத்தை கொடுன்னு அவன் கேட்குறான். அந்த பொண்ணு என்ன சொல்லுது, நீ எனக்கு என்னைக்கு தாலி கட்டினியோ அன்னிலேருந்து எனக்கு சோறு போடுறது, துணி வாங்கி கொடுக்கறது, எனக்கு உண்டானது எல்லாம் பண்ண வேண்டிய உன்னுடைய பொறுப்பும் கடமையும், அதை தான் நீ பண்ணியிருக்கிற, உனக்கு திருப்பி தர முடியாது அந்த காசனா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்போது இதில் யார் புத்திசாலித்தனமாக இருக்கிறாங்க, யார் முட்டாள்தனமாக இருக்கிறாங்க, யார் புத்தி சாதுரியமாக இருக்கிறாங்கன்றதை நீங்கள் யோசித்து பார்த்துக்கங்க. ஸோ மனைவி வந்து உங்களிடத்துலேருந்து விவாகரத்து பெற்றாலும் அவங்க நாளைக்கு சிஆர்பிசி 125ல் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு செக்ஷன் 125ல் எனக்கு பணத்தை கொடுங்க, எனக்கு ஜீவனாம்சம் கொடுங்க, ஜீவனாம்ச தொகையை கொடுங்க, என் குழந்தைங்களுக்கு காசு கொடுக்க சொல்லுங்கன்னு அந்த மனைவி வந்து உங்ககிட்ட ஜீவனாம்சம் கேட்கறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. ஆனால் மனைவி நீ எனக்கு காசு கொடு, நீ எனக்கு ஜீவனாம்சம் கொடுன்னு உங்களால் கேஸ் போட முடியுமா அப்படிங்கிறத அதுக்கு அதே சிஆர்பிசியில் எதனாச்சும் ப்ரொவிஷன் இருக்குதான்றதை நீங்கள் வந்து வக்கீலை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா?
அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து நான் லேப்டாப் வாங்கி கொடுத்தேன், ஐஃபோன் வாங்கி கொடுத்தேன், ஆப்பிள் ஃபோன் வாங்கி கொடுத்தேன், இவ்வளோ பெரிய காஸ்ட்லியான ஃபோனெல்லாம் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பில்லை எல்லாம் கொண்டு போய் நீங்கள் கோர்ட்டில் காமிச்சும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உன் ஒய்ஃபு நீ வாங்கி கொடுத்தப்பான்னு ஒரே வார்த்தை சொல்லிடுவாங்க ஜட்ஜு. நீ யாருக்கு வாங்கி கொடுத்த? உன் ஒய்ஃபுக்கு தானே வாங்கி கொடுத்த. அதை கொண்டு வந்து பில்லை கொண்டு வந்து காட்டுறீங்க கோர்ட்டில், எதுக்கு காட்டுற அப்படின்னு நாளைக்கு ஜட்ஜு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அதுக்கு நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்பு மின் அப்படின்னு ஒரு குறள் ஒன்று சொல்லுவாங்க. நல்லது செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, கெட்டது செய்யாதப்பான்றது அந்த குறளுடைய அர்த்தம். அந்த மாதிரி நீ வந்து காரும் வாங்கி கொடுக்க வேணாம், நீ வந்து 13 லட்ச ரூபா காசை கொண்டு போய் அவள் அக்கௌண்ட்டில் போடவும் வேணாம், நீ ஐஃபோனு ஆப்பிள் ஃபோனு லேப்டாப்லாம் வாங்கி கொடுக்கவும் வேணாம். மனைவியை அன்பு செய், குடும்பமாக வாழு, 3 வேளை சோறை போடு, துணியை கொடு, வீட்டு தங்கறதுக்கு ஒரு இடத்த கொடு, வாரிசை கொடு, அதை காப்பாற்று. இதுக்கு மேலே எதாவது செஞ்சேன்னா நீ ஏமாளி கலிகாலத்தில். இவ்வளவு தான் நான் சொல்ல முடியும். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட்டாக ப்ராப்பர்ட்டி வாங்குறது, அது அந்த அந்த பஞ்சாயத்து என் ஆஃபீஸில் தான் நடக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஃப்ளாட்டை வாங்கியிருக்கிறாங்க. அந்த ஃப்ளாட்டை வாங்கியிருக்கிறாங்க. அந்த பையன் என்ன சொல்கிறான், நான் இஎம்ஐ கட்டியிருக்கிறேன், அந்த பணத்தை எல்லாம் நீ எனக்கு கொடுத்துரு, என் பேரில் எழுதி கொடுத்துரு அந்த வீட்டை. 2 பேரும் ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி. எதுக்கு 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வந்து ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க? நாளைக்கு விவாகரத்துன்னு இப்போ 2 பேரும் முடிக்கிட்டு நிற்கிறீங்க. இப்போ வந்து இப்போ அந்த சொத்து எந்து தான் அந்த பொண்ணு சொல்லுது, அந்த சொத்து எனக்கு கொடுன்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். இப்போ அந்த சொத்துக்காக வந்து இன்னொரு கேஸை அவங்க போடுற மாதிரி வரும். சரிங்களா? எதுக்கு தேவையில்லாமல் கடனை வாங்கி மாடி வீடு கட்டக்கூடாது, அதை உடனடியாக மனைவி பேரில் மாற்றி எழுதக்கூடாது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உடனே கூடிய சீக்கிரத்தில் ஜாயிண்ட் 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் நேமில் வாங்கவும் கூடாது ப்ராப்பர்ட்டியை. சரிங்களா? அது மிகப்பெரிய பஞ்சாயத்தாக வந்து நிற்கும் பின்னாடி. நடக்கிறத தான் சொல்கிறேன், நடந்ததை தான் சொல்கிறேன். எனக்கு வந்த கேஸை தான் நான் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஊரில் யார் யாருக்கோ அந்த கேஸை பற்றினா நான் பேசவே இல்லை. பெண்கள் பேரில் வந்து லோன் வாங்கினா ஒரு 1% 1% வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்காரன் என்ன பண்ணுவான், உங்கள் மனைவி பேரில் வாங்கிக்கோங்க சார்னு அவன் சொல்லுவான். அவன் கொடுப்பான் ஐடியா. எனக்கு வீடே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் தெருவுலனாலும் பரவாயில்ல, என் பொண்டாட்டி பேரில் மட்டும் வீடு வாங்க மாட்டேன், என் பொண்டாட்டி பேரில் லோன் வாங்க மாட்டேன், இஎம்ஐ கட்ட மாட்டேன்றதை நீங்கள் ஸ்டெடியாக நின்னீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் பிழைப்பீங்க. இது கலிகாலம், மறுபடியும் சொல்கிறேன். சரியா? ஏன்னா சார் உங்கள் மனைவி பேரில் வாங்கிக்கோங்க சார், ஒரு 1% உங்களுக்கு 2% வரைக்கும் உங்களுக்கு லோன் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும். தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க, பின்னாடி பிரச்சனையில் போய் மாட்டிக்குவீங்க. சரிங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் எல்லாத்தையும் கவர் பண்ணுறதான்னு தெரியல. போதும், இது போதும்னு நினைக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நிறைய சொல்கிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது. நான் என்ன தான் சொன்னாலும் எந்த ஒரு மனுஷனும் அதை கேட்க போகிறதில்ல. அதாவது நாய், பூனை, பல்லி, பூரா, ஓகேவா, யானை, குதிரை எல்லாம் இந்த விஷயத்தை கேட்டு படிப்பினை பெறணுன்றதுக்காக நான் வீடியோ போடலை. மனுஷங்க இதை கேட்டு பயன் பெறணும்னு தான் நான் அந்த வீடியோவை போடுறேன். பட் யாருமே இதை பார்க்க போகிறதும் இல்லை, நான் சொல்கிறத கேட்க போகிறதும் கிடையாது. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரே நல்லது சொல்லியிருக்கிறாரு. நம்முடைய என்ன சொல்கிறது, சர்க்காரே ஆலம், நம்முடைய நபிகள் நாயகம், நம்முடைய ஹபீப், நம்ம உயிருக்கும் மேலாக நம்ம அன்பு வைக்கிறோம் அவர் மேலே. அவர் சொல்லியே நம்ம கேட்கல. அப்படி இருக்கும்போது ஆஃப்டர் ஆல் இந்த சுரேந்திரன் அட்வொகேட் சொல்லியா நீங்கள் கேட்க போகிறதும் கிடையாது, நீங்கள் பார்க்க போகிறதும் கிடையாது. இருந்தாலும் என்னுடைய கடமை கூவுறது, நான் கூவிட்டு போயிடுறேன். கரெக்டுங்களா? நீ அதை கேட்டால் கேளு, பார்த்தா பாரு, அந்த விஷயத்தை உபயோகப்படுத்திக்கோ. இந்த விஷயத்தை நீ அதை செவியுள்ளவன் கேட்க கடவுள்னு ஆண்டவர் பைபிளில் சொன்ன மாதிரி சொல்கிறத கேட்டால் நல்லா இருக்க போகிற, இல்லையா ரொம்ப நல்லா இருப்பேன் அப்படின்னு வாழ்த்திட்டு நான் பாட்டு போயிடுவேன். சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை.